புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. எப்படி இருந்த நான், வாய்ஸ் கொஞ்சம் சத்தமா இருக்குல்ல, எப்படி இருந்த நான் இப்படி ஐட்டம் பாத்தீங்களான்ற ரேஞ்சில் ஒருத்தர் ஊருக்குள்ள போயினுக்காரு. யாருங்க அவர்? யாருன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். மலை எந்த மலைங்க? நம்ம தற்கொலை மலை சார் தான். நம்ம தற்கொலை மலை சாருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணுமாங்க? 2026 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு வரத்துக்கு. பிஸ்கேஜேபி கட்சியோட தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமன பட்டியலை ரிலீஸ் பண்றாங்க. 234 தொகுதிகளில் சுமார் 72 தேர்தல் பொறுப்பாளர்களை பிஸ்கேஜேபி கட்சியோட கரண்ட் மாநில தலைவரான 4 கோடியார் அவர்கள் வெளியிடுறார்கள். நியமனம் செய்து வெளியிடப்பட்ட அந்த 72 தேர்தல் பொறுப்பாளர்கள் பட்டியல்ல தற்குறிமலை பேரும் இருக்கு. அவருக்கென்று 6 தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது. எந்தெந்த தொகுதிகளுக்குங்க? சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம், விருகம்பாக்கம் மற்றும் காரைக்குடி. என்னங்க இது ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாத இடமா இருக்கு. ஒரு இடம் அங்க இருக்கு, ஒரு இடம் இங்க இருக்கு, இன்னொரு இடம் எங்கேயோ இருக்கு. ஏன் இப்படின்னா இப்படிதான் பேர் வந்திருக்கு. உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த 6 தொகுதியில் உங்களால முடிஞ்ச ஓட்டை வாரிடுவாங்க. 72 தேர்தல் பொறுப்பாளர்களில் நீங்களும் ஒருவர் என்று தற்குறிமலை பேரும் வெளியிடப்படுகிறது. இந்த மாதிரி தொகுதிகளைத்தான் தற்குறிமலைக்கு ஒதுக்கி இருக்காங்கன்ற ஒரு பட்டியல் வெளியான கையோடு தான் பாருங்க பொங்கராறு தற்குறிமலை. நான் ஏன் போனோம்? நான் போக மாட்டேன். போய் தானே ஆகணும். எனக்கு உடம்பு சரியில்லை. சாரி, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். உங்கள் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் என்னப்பா, கடமை தானே முக்கியம் உங்களுக்கு. ஞாபகம் இருக்குங்களா? சாகும் தருவாயில் மரணப்படுக்கையில் துடித்து கொண்டிருந்த ஒரு மாணவியோட வாக்குமூலத்தை வாங்கினீங்களே. லாவண்யா என்கின்ற மாணவியோட பெயரையும் மறைக்காம, முகத்தையும் மறைக்காம ஓப்பனா வீடியோ எடுத்து உங்களுக்கு தேவையான கான்டெக்ட் வரக்கூடிய வகையில 10-15 தடவை கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு 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 கட்டாய மதமாற்றம் பண்ணாங்களா? அதனால தான் நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்களான்னு கேட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தை வர வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி கட்டு பேஸ்ட் காப்பி எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டீங்க. ஞாபகம் இருக்குங்களா? மரணப்படுக்கையில் துடித்து கொண்டிருக்கும் உசுரா மதிக்காம என் மாநில தலைவர் பதவிதான் எனக்கு முக்கியம், இந்த சமயத்துல உசுர்லாம் எனக்கு தேவையில்லை, உசுர்லாம் பார்க்க மாட்டேன், ஸ்கோர் பண்றதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வீடியோ எடுத்து வெளியிட்டது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா சார் அப்படின்னு நாங்க கேட்போம்னு எதிர்பார்க்குறீங்க. நாங்க கேட்கல. நாங்க ஏன் கேட்க போறோம்? 4 கோடி அவர்கள் கேட்பாரு. நீங்க மாநில தலைவர் பதவியில் இருக்கும்போது நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க அந்த சமயத்தை என்னமோ பண்ணீங்க. இப்ப இந்த சமயத்துல நான் மாநில தலைவராக இருக்கும்போது நான் ஸ்கோர் பண்றதுக்கு பண்ணக்கூடாதா? பண்ணுவேன். எப்படிங்க பண்ணுவீங்க? இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஸ்கேஜேபி கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்கின்ற உத்தேச பட்டியல் கூட வெளியிடவில்லை. அதற்கு முன்பாகவே எதற்காக நீங்க தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் எல்லாம் பண்றீங்க? நீங்க அங்கதான் நிக்கிறார் 4 கோடியார் அவர்கள். எந்த இடத்துலங்க? ஈகோ அப்படின்ற ஒரு இடத்துல. அது எப்படி? இப்போதைக்கு கரண்ட் மாநில தலைவர் நான் தான். எனக்கு கிடைக்காத கைத்தட்டல் உனக்கு கிடைக்கிற மாதிரி இப்ப கூட செட்டப் பண்ணல. நடந்து முடிந்த அந்த கூட்டத்துல கூட நான் நிற்கும் போது என் பேரை சொல்லும் போது யாருமே கைத்தட்டல. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லுகிற கோஷத்தை திருப்பி சொல்லணும். வெல்லும் கூட்டணி என்டிஏ கூட்டணி. ஐயோ, நெஞ்சு பொறுக்குது இல்லையே. சாரி, ஈகோ பொறுக்குது இல்லையே. தற்கொலை ஒவ்வொரு நிமிஷம் பார்க்கும்போதும் அதனால உத்தேச பட்டியல் வெளியாகுதோ இல்லையோப்பா, நான் நியமனம் பண்ணிட்டேன், இந்த தொகுதி தான் நீ போயிட்டு தேர்தல் பொறுப்பாளர் வேலையை செய்யணும்ட்டு. முடியுமா? முடியாதா? முடியாதுப்பா, என்னால முடியாது. அப்படிலாம் பார்க்க முடியாதுப்பா, அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. நான் டெல்லியில போய் சொல்றேன், என்னால இந்த வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி டெல்லியில போய் சொல்றேன்னு நேற்றைய தினம் பாருங்க டெல்லியை குறித்து தற்கொலை பேசும்போது இதே டெல்லியை குறிப்பிட்டு மாநில தலைவராக இருக்கும்போது அவர் சொன்ன அதே டெல்லி வார்த்தை காதுல போகுது. காரணம் ஊழலுக்கு எதிரான போராட்டம். சக்தி இருக்கு, திராணி இருக்கு, தெம்பு இருக்குன்னா போய் மாத்திட்டு வாங்க. அதெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. இன்றைக்கு விஜய் எப்படி தற்பெருமை பேசிக்கொண்டு ஊருக்குள்ள திஞ்சுனுக்காரோ, தன்னைத்தானே பில்டப் பண்ணி அதே மாதிரி
அதை விட பல மடங்கு தற்பெருமை பேசிக் கொண்டிருந்தவர் தான் பாருங்க இந்த தற்குறிமலை சார் என்பவர். அன்றைக்கு மாநில தலைவர் பதவியில் நீங்க இருக்கும்போது ஸ்கோர் பண்றதுக்காக டெல்லியை இழுத்த அதே டெல்லியை வச்சு இன்னைக்கு உங்களை எப்படி சுத்த விடுறோம் பாத்தீங்களான்னு நாங்க கேட்கலங்க, மறுபடியும் சொல்றோம். 4 கோடியார் அவர்கள் கேட்பாரு. இப்ப ஓடி நிற்கிற இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கீர் போட்டு கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போனா தற்குறிமலை என்னென்ன அக்கிரம அட்டூழியம் பண்ணாருன்றது தெரியும். இன்றைக்கு ஒரு சிலர் அது பிஸ்கேஜேபி கட்சியிலையோ அல்லது பிஸ்கேஜேபி கட்சியில இல்லாதவர்கள் கூட என்ன சொல்றாங்க, இல்லைங்க பிஸ்கேஜேபி கட்சி ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியறதுக்கு காரணமா இருந்ததே தற்குறிமலை தான், அவர் தான் கிராமங்கள் எல்லாம் கட்சியை கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சேர்த்தாருங்க? நேர்மையாகவா, நாணயமாகவா, நியாயமாகவா? இல்லைங்களே, பொய், அவதூறு, புரட்டு, 420, பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம், இதையெல்லாம் மொத்தமாக கலந்த கலவையாகத்தான் பாருங்க பிஸ்கேஜேபி கட்சியை இவ்வளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர் தற்குறிமலை. சாரி, சொல்ல வந்துட்டோமே. இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகி விஜயோட கட்சி கூட்டத்துக்கு அந்த கட்சியோட தலைவர் விஜய் உட்பட தற்குறின்ற பேர் ரொம்ப பிரபலமாக இருக்குது அவங்களுக்காக. அதனால அந்த பேரை இப்போது இழுக்காம குழப்பமாயிடும் இல்லைங்களா, யாரை குறித்து பேசுறோன்ட்டு ஷார்ட்டா தற்குறிமலை பேருக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், டீ மலை. சுருக்கமாக நல்லா இருக்குல்லைங்க, டீ மலை. இந்த காணொலி முழுக்க டீ மலைன்னு நாங்கள் சொல்றோம், நீங்களே புரிஞ்சுக்கங்க. எதில் விட்டோம்? பொய், அவதூறு. இந்த பொய் அவதூறு எல்லாம் கட்டமைத்து கட்சியை ஓரளவுக்கு பில்டு பண்றதுக்கு இவங்க கட்சியோட மேலிடத்திலிருந்து ஃபண்ட்ஸை வாரி வழங்குறாங்க. இன்றைக்கு விஜய்க்கு வாரி வழங்குறாங்க இல்லைங்களா பிஸ்கேஜேபி கட்சி, அதே கட்சி தான் பாருங்க தற்குறிமலைக்கு ஃபண்ட்ஸை வாரி வாரி வழங்கியிருந்தாங்க கணக்கு வழக்கு இல்லாம. ஏன் அப்படி கணக்கு வழக்கு இல்லாம வாரி வழங்கினாங்கன்னு சொன்னா, இந்த கட்சியை எப்படி நான் பூஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு எதுக்கு அதிமுக கட்சி தயவு தேவையே இல்லை. அதிமுக கட்சியை வெறுப்பேத்தி எப்படி வெளியே அனுப்பி தனியா நின்று நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கன்ட்டு சொல்றாங்க, நம்புறாங்க. இவங்க தயவுல வந்து நான் எம்பியாக வர 10 எலெக்ஷன் தோத்தாலும் இங்க தாங்க நிற்பேன். அதெல்லாம் வந்து நீ தயவுல ஓட்டு போட்டு நீ என் கூட நின்று ஜெயிக்கிறக்கெல்லாம் இங்க வரல. உடனே ஃபண்ட்ஸை வாரி வழங்குறாங்க. அந்த வாரி வழங்குற ஃபண்ட்ஸை வச்சுக்கின்னு திருவிழா மாதிரி ஒரு மீட்டிங் போடுறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1, திமுகவோட ஒட்டுமொத்தமான கொள்ளையை நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன்னு சொல்லி மேடை கட்டி மைக்கு போட்டு கோலாகலமாக வெளியிடுறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1. அந்த மேடையில ஒரு குறும்படம்லாம் போட்டாரு. அந்த குறும்படம் ஓடிக்கொண்டிருந்த சமயத்துல என்னப்பா தமிழ்நாட்டுக்கு யாருக்குமே தெரியாத அரிய பெரிய ரகசியத்தெல்லாம் தோண்டி எடுத்துருக்காரு போது. ஐபிஎஸ் இல்லைங்களா, எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஏதாவது ரகசியத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. சில பல குழுக்களை வைத்து அப்படின்ட்டு பார்த்துக்கினே இருந்தாங்க. பார்த்துக்கினே இருக்கும்போது டக்குன்னு பாருங்க, இதுதான்ப்பா ஊழல் பட்டியல்னு சொல்லி சொத்து பட்டியலை வெளியிடுறாரு. இந்த சொத்து பட்டியல்லாம் ஏற்கனவே அவங்களே தேர்தலில் நிற்கும் போது அஃபிடவிட் போட்டது தானே. இது சம்பந்தமாக பத்திரிகையில் ஏற்கனவே வந்த செய்திகள் தானே. பத்திரிகை செய்தியில் கூட வெளியிட்டிருக்கோமே, எல்லாத்தையும் சேர்த்தான் வெளியிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 ஊழல் அக்கக்கா பிரிகிறேன்னு சொல்லி திருவிழா மாதிரி வெளியிட்டாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 வெளியிட்ட அந்த மேடையில் தான் பாருங்க ரஃபேல் வாட்சி, நான் தேசியவாதி, சாதாரண வாட்சிலாம் கட்டினா தீவிரவாதி, சமூக விரோதி, அதனால நான் தேசியவாதி என்றால் ரஃபேல் வாட்சி வாங்கி தான் கட்டுவேன், 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. சரி கட்டிக்கங்க தேசியவாதி சார், பில்லு இருக்குதான்னு கேட்டதுக்கு தான் பாருங்க ஒரே வாட்சிக்கு 2 சீரியல் நம்பர் பில்லு கொடுத்தாரு, வேமா சூசோ இல்லாம. அது மட்டும் கிடையாது, அடுத்த கட்சியோட ஊழலை நான் வெளியிடும் போது நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் இல்லைங்களா, இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்காக என்ன பண்றதுங்க, பேங்க் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியிடுறேன், பார்த்துக்கோங்க வெளியிடுறாரு. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எக்கச்சக்கமான டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. மாசம் எங்கேருந்தோ லட்சக்கணக்கில் காசு வந்துட்டு இருக்கு. அங்கதான் நிக்கிறாங்க எனது நண்பர்கள்னாரு. மாதம் வீட்டு வாடகையில இருந்து, பிஏவோட சம்பளத்துல இருந்து, கார் இஎம்ஐல இருந்து, காருக்கு போடுற பெட்ரோல்ல இருந்து, நான் திங்கிற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துக்குமே பாருங்க நண்பர்கள் தான் எங்களுக்கு மாசம் 8 முதல் 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. வீட்டுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார். நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பேரில் இருக்கிறது, அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். சுற்றி இருக்கக்கூடிய 3 டிஏனுடைய சம்பளத்தை என் கூட படிச்ச பசங்க கம்பெனி நடத்துறாங்க, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை சுத்தியும் நல்ல மனிதனுடைய உதவியோ அந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. சொன்னார் இல்லைங்களா, என்கிட்ட காசு எதுவும் கிடையாதுப்பா, எப்படிப்பா மெயின்டைன் பண்ண முடியும்னு கேட்டா நண்பர்கள் கொடுக்குற காசுன்னு சொன்னார். இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணுங்க. எதுவுமே இல்லாதவர்னு அன்னைக்கு சொன்னாரு, நண்பர்கள் கிட்ட தான் காசு வாங்கி என் பொழப்ப ஓட்டினுக்கிறேன், என் வாழ்க்கை வண்டி ஓட்டினுக்கிறேன்னு சொன்னவர் தான் இப்ப என்ன சொல்றாரு, என்னப்பா 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்கீங்களாமே? ஆமா வாங்கினீங்களா? ஆமா வாங்கினேன், இல்லைன்னு சொல்ல வெளியே மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலா விலை கொடுத்து வாங்கினேன். ஏன்னா வாங்கக்கூடாதா? இல்லைங்க காசே இல்லைன்னு சொன்னீங்களேங்க, நண்பர்கள் கொடுக்குற காசு தான் நீங்க வாழ்க்கையை ஓட்டினீங்க சொன்னீங்களா? ஆமாங்க ஓட்டினேன் பாப்பா. இப்ப நான் யாரு, கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன், என் மனைவி சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், விவசாயம் பார்க்குறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாதா? இது எல்லாத்துக்கும் மேல அரசியல்ல இருக்கேன்னாரு. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு?
இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். இதுல எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யார் பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்கள ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம், அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம், அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். அன்றைக்கு காசே இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வாங்கி நான் வாழ்க்கையை ஓட்டுறேன்னு சொன்ன இவர் தான் பாருங்க, நான் வாங்கக்கூடாதா, என்கிட்ட சொத்து இருக்குது, விவசாயம் இருக்குது, அரசியல் இருக்கு, என் ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்கன்னு பெருமையா பேசாரு. இந்த கேப்ல எப்படிப்பா உங்ககிட்ட இவ்வளவு காசு வந்ததுன்னு கேட்டா அரசியல் இருக்கான்னு சொல்றாரு. அவர் தான் புரிஞ்சுக்கணும்ட்டு கிட்டத்தட்ட 1.5 2 வருஷத்துக்குள்ளவே இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இவ்வளவு மாற்றங்கள். சரி, டிஎம்கே ஃபைல்ஸ் பார்த்து 1 வெளியிட்டார் இல்லைங்களா, கோலாகலமாக. என்னாச்சுங்க? செல்ஃப் எடுக்கல. தேர்தலில் நிற்கும் போது இந்த பட்டியெல்லாம் அவங்க கொடுத்துதானே அஃபிடவிட் போட்டு தான் தேர்தலில் நிற்கிறாங்க. நீ புதுசா என்னத்தை கண்டுபிடிச்சி கிழிச்ச சொல்லுன்னு கேட்டாங்க. சொல்றேன். எங்க சொல்லுவீங்க? இங்க சொல்ல மாட்டேன், ஆளுநர் மாளிகையில போயிட்டு சொல்லுவேன். அதுவும் எப்படி? பொட்டி விட்டு சொல்லுவேன். என்ன பொட்டிப்பா? ஆதாரங்கள் அடங்கிய பொட்டி தான். எவ்வளவு பெரிய பொட்டி பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய பொட்டியை டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2ன்னு ஸ்டிக்கரை ஒட்டி கவர்னர் கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. பொட்டி ரொம்ப பெருசாகுதே, ஊழலும் ரொம்ப பெருசா இருக்கு இல்லைங்களா? அந்த ஊழல் அடங்கிய ஆதாரங்கள் அனைத்தும் அந்த பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி சீல் வச்சு ஆளுநர் சார் கிட்ட கொடுத்துருக்கோம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் 2 நாள் வெளியே வரும் பாருங்க. என்ன மாதிரி பத்தி எறிய போகுது, தமிழ்நாடே பத்தி எறியக்கூடிய அளவுக்கு உண்டான ஆதாரங்கள் அதில் குவிஞ்சி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பொட்டியை கொண்டு போய் கொடுத்தாரு. இப்போ அந்த பொட்டி எங்க இருக்கு சார்? பொட்டி மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அதுக்குள்ள ஆதாரம் இருந்திருந்தா கண்டிப்பா ஓப்பன் பண்ணி தானே போட்டோ எடுத்திருப்பாங்க, மூடி போட்டோ எடுக்கிறாங்க. சரி, அந்த பொட்டி இப்போ எங்கே தான் இருக்கு? கண்டிப்பா பாருங்க, நம்ம RN ரவி சாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு கொடுத்துருப்பாரு எடுத்துட்டு போயிட்டு. எதுக்கு இப்போ பேண்ட் ஷர்ட்டை மடிச்சு வைக்கிறதுக்கா? சீச்சே, பேண்ட் ஷர்ட்டை மடிச்சு வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய மாளிகையில் பீரோ இருக்காதா? அதெல்லாம் இருக்கும். அவர் பேசுறாரு இல்லைங்களா, அடுக்கடுக்கான உலகமாக பொய்கள்லாம். அந்த பொய்கள்லாம் எதில் பூட்டி வைப்பாரு? பொட்டியில் தான் பூட்டி வைப்பாரு. அதுக்கு தான் கொண்டு போய் கொடுத்த பொட்டி இது. சரி, அந்த பொட்டியா செல்ஃப் எடுத்துதா? அதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 பண்ணாது. மேக்சிமம் என்னென்ன ட்ரை பண்ணணும் பண்ணி பார்த்தாரு. பார்ட் 3யாவது செல்ஃப் எடுத்துதா? அதுவும் எடுக்கல பாருங்க. அதை அடுத்து கட்சியோட மேலிடம் கேட்கறாங்க, என்னையா இது? டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 வெளியிட்டா 10 எரியும் சொன்னீங்க, ஒரு பேப்பர் கூட 10 எரியலையே தமிழ்நாட்டில், என்னையா இது? இல்லைங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, பார்ட் 2 என்னாச்சு? கொடுத்தங்க பொட்டியே. பார்ட் 3 என்னாச்சு? வெளியிட்டங்க ஆடியோவை, என்னதான் ஆச்சு? இப்போதைக்கு அப்படியே போயினுக்குது. என்ன போகுது? ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்க? இல்லைங்க, கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க, செலவெல்லாம் பண்ணுறாங்க, பார்த்துக்கங்க. நம்ம யாத்திரை போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யாத்திரை ராகுல் காந்தி அவர்கள் போனார் இல்லைங்களா, அவருக்கு அது கை கொடுத்துது. அதே மாதிரி நான் ஒரு யாத்திரை போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவா செல்ஃப் எடுக்குமா? எடுக்குதாமா? பாருங்க சார், நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்லி ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கோலாகலமாக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறார் பாருங்க. என் மக்கள் என் மண் அப்படின்ற ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையோட தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அமித்ஷா அவர்கள் பேசினாரு. இன்றைக்கு விஜய் எப்படி பேசுறாரோ, நான் வந்து நின்னாலே அடிக்கவே ஆரம்பிக்கல, பயந்தா எப்படிப்பா, அதுக்குள்ளவே கதர்னா எப்படி பாண்டு வேமா சூசோ இல்லாம தன்னைத்தானே பில்டப் பண்ணி எப்படி விஜய் ஊருக்குள்ள சுத்தினுக்காரோ அதே மாதிரி தான் தற்கொலை மலையை பில்டப் பண்றாங்க. எப்படி? சும்மா ஒரு ட்விட் போட்டாலே நடுங்குறாரு ஸ்டாலின் அப்படின்ட்டு யாருங்க? அமித்ஷா சார் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு காரணம் என் மண் என் மக்கள் என்கின்ற யாத்திரையை தொடக்க விழாவில் கூட்டிய கூட்டுறாரு பாருங்க. கூட்டம் அந்த மாதிரி. நான் சொன்னேன் அப்பே, கேட்டீங்களா? நம்பினீங்களா? நான் தான் அடுத்த சிஎம் தமிழ்நாட்டில். அவ்வளவு பெரிய கூட்டம் எனக்கு இருக்கு. மறுபடியும் உதாரணத்துக்கு விஜய் தான் எழுப்பணும். இன்றைக்கு கூட்டம் நான் போற எல்லா இடத்தையும் கூட்டம் வருதுன்னு கதற மாதிரி தான் பாருங்க. அன்றைக்கு தற்கொலை மலை போற எல்லா இடத்தையும் கூட்டம் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணாரு. விஜய் இன்றைக்கு எப்படி செட்டப் பண்ணி தனக்கு பெரிய மாசுகிற மாதிரி பில்ட் பண்றாரோ கூட்டத்தை கூட்டி, அதே மாதிரி தான் பாருங்க தற்கொலை மலை பண்ணாரு. இவரு கூட்டி அந்த கூட்டத்தோட அளவை பார்த்து விட்டு தான் பாருங்க மோடிஜி அவர்களே பாராட்டுறாரு. ஹரே 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 கியாயே ஓ டி மலை ஹே, ஜெயிச்சிட்ட ஹே. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கே ஓரளவு நம்பிக்கை வருது. தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் முதலமைச்சர் ஓ டி மலை ஹேன்னு சொல்லி தட்டி பாராட்டுறாரு. டி மலை செட் பண்ண அந்த கூட்டத்தோட அளவை பார்த்து விட்டு அன்றைக்கு டி மலைக்கு கொடுத்த ஸ்கிரிப்டோட அடுத்த பார்ட்டு தான் விஜய் கிட்ட கொடுத்து கதற வச்சுருக்கிறாங்க. எப்படிங்க? பெண்களுக்கு பாதுகாப்புலன்ட்டு விஜய் இன்னைக்கு உருட்டுற அதே ஊட்ட தான் டி மலை ஊட்டிந்தாரு. சாதாரணமா ஊருக்குல ரோடுக்கெல்லாம் வந்தார், உண்ணாவிரதெல்லாம் இருந்தாரு. பாருங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புலன்ட்டு கூட்டத்தெல்லாம் கூட்டி உருண்டினாரு. இதை பார்த்துட்டு தான் கட்சியோட மேலிடத்துக்கு இன்னும் அதீத நம்பிக்கை வருது. டீமலை எங்க போனாலும் கூட்டம் அள்ளுதே, இன்னும் ஃபண்ட்ஸை தாராளமா வாரி வழங்கணும்னு சொல்லி ஃபண்ட்ஸை வாரி வழங்குறாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம தேர்தலில் நின்னா ஜெயிச்சுரோமா? இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. என்னப்பா வேலை? பொய்ய பரப்பணும். எக்கச்சக்கமான பொய்ய பரப்பி ஊருக்குள்ள இருக்கிற சில பல கட்சியை வெறுப்பேத்தி பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? முத்துராமலிங்கம் அவர்களை இழுத்து அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்ன மாதிரி அண்ணா அவர்களை பார்த்து சொன்ன மாதிரியே அண்ணாவை வச்சு அதிமுகவை வெறுப்பேற்ற போறேன். எதுக்கு அவங்களை வெறுப்பேற்றணும்? பின்னாடி சொல்றேன், அவதூறு ஃபர்ஸ்ட் நான் பரப்பிடுறேன். முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, இன்னொரு முறை
நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் PT ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தேன். இவர் பரப்பிய அந்த அவதூறு பத்தி எரியுது. ஹிஸ்டாரியல் எவிடன்ஸ் எல்லாம் தேடுற அளவுக்கு உண்மையில் டீமல சொன்னதை போல அன்றைக்கு முத்துராமலிங்கம் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து சொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு ஹிஸ்டாரியல் எவிடன்ஸ் எல்லாம் தேடுறாங்க. அது குறித்து PTR அவர்கள் சொன்னாரு. இவர் சொன்னார்ன்றதுக்காக போற போக்கில் ஏதாவது ஒரு பொய்யை வாரி வீசிட்டு போயிடுவாரு. அவர் பேசுற பொய்க்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் தேட வேண்டியதா இருக்கு. டீமல அரசியலுக்கே ஒரு கேடுன்னாரு. அவங்களுடைய தொழிலே அதுதாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் படித்தவர்கள், அவங்களுக்கு வரலாறு, அவங்க குடும்ப வரலாறு, இயக்கத்துடைய வரலாறு நல்லா புரியும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து ஒருத்தர் போய் சொல்லிட்டே இருந்தா அப்போ நம்ம விளக்கம் சொல்லிட்டே இருப்போம்னா என்ன அர்த்தம்? அவர் போய் சொல்றவர்னு எவ்வளோ நாள் ஆகுது நிரூபிக்கிறதுக்கு? அப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் போய் சொல்லிட்டே இருக்கோம். என்ன வேணா சொல்லிக்கங்கப்பா, நான் பொய்யையும் அவதூறையும் வாரி வீசி தான் என்னோட முகத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட இறங்கிட்டேன். என் வாயிலிருந்து உண்மையே வராது. உண்மை பேசணும்னு நினைச்சாலும் என்னால் முடியாது. பொய்யை தவிர எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பொய்யை அவதூறு மாற்றி 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 மிக்ஸ் பண்ணியே ஊருக்குள்ள பாருங்க உண்டுந்தார் இவர். அப்படி உண்டுக்குனே பாருங்க உருட்டு ஆட்சிக்கே வராத திமுக அந்த சமயத்துல இருந்தே மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுக்காம சனாதன தர்மத்தை பழி வாங்கியிருந்தாங்களாம். 1962 வரை மகனை பார்க்க வேண்டும் என்றால் கரண்ட் கிடையாது. சாதாரண படிக்கட்டிலேயே திமுக தன்னுடைய கொள்கையாக மருதமலை முருகன் அவருக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருந்தார். அதை உடைத்து மருதமலை முருகன் கோவிலுக்கு மின்சாரத்தை கொடுத்தது யாருன்னா சின்னப்பதி வரையா. சின்னப்பதி வரையாவை பற்றி தெரியும். திமுக எப்பொழுதுமே சனாதன தர்மத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் எதிராக இருக்கும் என்பதற்கு இது ஒரு முருகனுக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. ஆனாலும் பாருங்க பீமா சூசோ இல்லாம ஆட்சிக்கே வராத அந்த வருஷத்துல திமுக பாருங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட்டை கொடுக்கலையா. அங்க ஆரம்பிச்சு சத்ரபதி வீர சிவாஜி சென்னைக்கு காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்த வருஷத்துல இருந்து பிஜி சீட்டு வரைக்கும் நீட்டு பிஜி சீட்டு வரைக்கும் பொய் பேசி ஓரளவுக்கு பாருங்க இவருடைய முகம் பிரபலமாகுது. அதுக்கு காரணம் பொய்யை எடுத்து விடுறாரு இல்லைங்களா. அந்த பொய் இல்லப்பா, பொய் பேசாதப்பா, நீ பேசின பொய்க்கு பின்னாடி இதுதான்ப்பா உண்மைன்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பதிலடி கொடுப்பாங்க. அந்த பதிலடி கொடுக்கும் போதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? டீமலைக்கு கொடுப்பாங்க. அப்ப யாருடைய முகம் ஃபேமஸ் ஆகும்? டீமலை முகம் ஃபேமஸ் ஆகும். இதுதான் அவருடைய டார்கெட்டே. இப்படி பொய், அவதூறு, கட்டுக்கதை, பில்டப்பு, மாசு வந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு என்னப்பா இப்ப எல்லாம் நீ சொன்னதெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க, கவலையே படாதீங்க. என்னப்பா அதிமுக கட்சி போறேன்னு சொல்றாங்களே, அண்ணாவை குறித்து நீங்க அவதூறு பரப்பந்தால போட்டோம், பிச்சுட்டு போட்டோன்ற நான் அந்த கூட்டணி நமக்கு தேவையே இல்லை. எப்படிப்பா சொல்றீங்க? எனக்கு ஓட்டு விட போதுங்க. நான் கூட்டி வச்ச கூட்டம் அந்த மாதிரி சாதாரண கூட்டம் கிடையாது. அடுத்த சிஎம் நான் தான். அதிமுக மண்ணை கவ போது பாருங்க. நம்பிக்கை இல்லையா? 2024 நாடாளுமன்ற தேர்தலை நிக்க சொல்லுங்க. யார் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாருங்க வின் பண்ணிடுவாங்கன்றியாப்பா. கேள்வி கேட்காதீங்க, வின் பண்ணிடுவாங்க. என் ஃபேஸுக்கு கிடைச்ச மாசம் நீங்க 2024 தேர்தல் ரிசல்ட்ல பார்க்க போறீங்கன்னு சொல்லி தனியா போய் நிக்கிறாரு. நின்ன அந்த சமயத்துல அவர் என்னென்ன பண்ணாரு, காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதற்கு பிறகு பாருங்க சாப்பிடுற ஹோட்டல்ல கூட ஓப்பனாவே ஜிபே 1க்கு 10 மடங்கு அமிச்சாரு, மாட்டினாரு, கேமராலாம் கொண்டு போயிட்டு சிக்கனாரு. அந்த உண்மையெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தா இந்த காணொலி ரொம்ப பெருசாயிடும். அவர் தனியா நிக்க போறேன்னு சொல்லி போய் நிக்கிறாரு. நின்னாரு, ஜெயிச்சாரா? ஜெயிப்போம். நான் சும்மா போற போக்கில் அப்படியே தூவி விட்டு போக மாட்டேன். நான் கள நிலவரத்தை அறிந்து பேசுகிறேன். நீங்க வேணா பாருங்க. வாக்கு பெட்டியை ஓபன் பண்ணி ஓட்டு விழுந்த ஓட்டு பெட்டியை ஓபன் பண்ணி எண்ணும் போது தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சி சேர்ந்த MP இருக்க மாட்டான். ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய MP இருக்க மாட்டான். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா. அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன். அவர் திமுகன்னு சொல்லல, அதிமுகன்னு சொல்லல, திராவிட கட்சியை சேர்ந்த MP தென் தமிழகத்துல வாக்கு எண்ணும் போது ஒருத்தன் கூட இருக்க மாட்டான்னு சொன்னாரு. ஆனா ரிசல்ட் என்ன வந்தது? அரே டீமலை ஹே உஸ்கா கே போல் தியானே, திராவிட கட்சி MP ஒருத்தன் கூட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம கட்சியை சேர்ந்தவன் தான் ஒரு MP கூட இல்லையா. எவ்வளவு ஃபண்ட்ஸை பாரி வழங்கின, எவ்வளவு கொடுத்தேன், கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்தமே. அதெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் செலவு பண்ணாங்க. ஆனா ஓட்டு போடல. ஏன் ஓட்டு போடல? திருடு போயிடுச்சு.
ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் ஓட்டெல்லாம் திருடு போச்சு சொல்லியிருந்தாங்க பேமா சூசம் இல்லாம. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல. எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. எல்லாமே போச்சுப்பா, எல்லாம் போச்சு. போகும்போது ஓட்டோட சேர்ந்து எல்லாமே போச்சு. அது போனான்னா விட்டதை பிடிக்கலாம். எதுல 2026 தேர்தலில் நான் யாருன்னு காட்டுறேன். இதுக்கு மேலையா இதுக்கு மேல நீ யாருன்னு காட்டுறியா? நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்ட்டு கூப்பிடுங்கப்போ அதிமுக மறுபடியும் கூட்டணிக்கு. அவங்க தற்கொலை மலை இருந்தா, டீ மலை இருந்தா சொல்லி பழக்கமாயிடுச்சுங்க. டீ மலை இருந்தா கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்களே, தூக்குவோம், அவரை தூக்கிடுவோம். டீ மலை போயிட்டு 4 கோடியார் வராரு. வந்தப்போ டீ மலை மனசுக்குள்ள இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? கண்டிப்பா இதற்கு தான் ஆசைப்பட்டேன். போகும்போது சும்மா போகக்கூடாது. நீ உருட்டையும் சேர்த்து எடுத்துன்னு போ. நான் வந்த நாள்லேருந்தே ஊட்டின்னு இருக்கிறேன். எந்த ஊற்று என்கிட்ட கொடுத்து போறீங்க? கடைசியா உருட்டியப்பா செருப்பு. திமுக கட்சி ஆட்சியில் அகற்றும் முறை செருப்பு போட மாட்டேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் தான் வந்துட்டோம்ல. நீ போட்ட சபதத்தோட சேர்த்து செருப்பையும் எடுத்துன்னு போகணும்னு சொல்லி தான் பாருங்க செருப்பு போட்டு அனுப்புறாங்க. இப்படி செருப்பில் ஆரம்பித்து இன்றைக்கு பாருங்க அந்த தேர்தல் பொறுப்பாளர் பிரச்சனை வெறுப்பில் முடிகிறது. ஏன் அப்படி? இவரை வெறுப்பேற்றதுக்காக தான் மாண்டடா பர்பஸா அந்த மாதிரி தூரமா இருக்கிற சம்பந்தமே இல்லாத இடங்களை செலக்ட் பண்ணி இவருக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. இவரே 2024 தேர்தலில் ஸ்ட்ரெயிட்டாவே நின்னாரு, ஜெயிக்கலையே. அவரே ஸ்ட்ரெயிட்டா நின்று ஜெயிக்காத போது இன்றைக்கு வேட்பாளரை ஆதரித்து இவர் பிரச்சாரம் பண்ண மாட்டான், ஜெயிச்சு கீச்சிருவாரா? தேவையே இல்லைன்றான் அவர் விலகி போகட்டும், தேவையே இல்லை. அவர் பிரச்சாரம் யாருக்கும் பண்ண தேவையில்லை. அவர் வெறுப்பேற்றத்துக்காக ஏதாவது சில பல தூரமாகிற தொகுதியை போட்டு அவர் நியமனம் பண்ணுங்க, போக மாட்டேன்னு சொல்லுவாரு. போகட்டும்ன்ற நான். 2வது, அவர் ஒரு வேளை பிரச்சாரம் பண்ணா கூட என்னன்னு பண்ணுவாரு? யாரை ஆதரித்து பண்ணுவாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து தான் பண்ணுவாரு. அப்படி ஒரு வேளை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும்போது மொத்தமாகவே ட்ரோல் மெட்டீரியலா மாறி நிற்பாரு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போடலான்னு யாராவது தப்பித்தவரை நினைத்து கொண்டிருந்தால் கூட அந்த நினைப்புல டன்னு கணக்கில் மண்ணவாரி போடுற கணக்காயிடும். பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டு மக்களே, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லவர், வல்லவர், மக்களுக்கானவர், அந்த முதல்வரை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொன்ன அடுத்த வீடியோ வந்து விடும். எது நல்லவர் வல்லவரா? நீ தானப்பா அவரை தற்கொலைன்னு சொன்ன, கிணற்று தவளன்னு சொன்ன, மறந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. 2026 புரட்சித் தலைவர் நடத்திய கட்சி இது போன்ற கேட்டுத்தாய்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. அன்றைக்கு 4வது இடம் கூட கிடைக்காத கிணற்று தவளை தற்கூரின்னு சொன்ன அவரையே இன்றைக்கு மக்களுக்கான முதல்வர்னு போயிட்டு பிரச்சாரம் பண்ணா ட்ரோல் மீட்டியர் மாதிரி நிற்பாருங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு டிடிவி தினகரன் வந்து சேர்ந்திருக்காரு. அன்றைக்கு தனியா நிற்கும் போது டிடிவி தினகரன் யார் கூட நின்னாரு? யாருக்காக ஆதரிச்சாரு? டிடிவி தினகரன் ஆதரிச்சு பேசினாரு. இன்னன்ட்டு கான்ட்ராக்ட் கட்சி அதிமுக கட்சி. அன்னைக்கு அந்த மாதிரி பேசிட்டு இன்றைக்கு அதிமுக கட்சியை ஆதரித்து தற்கொலை மேல அதே டிடிவி தினகரன் ஜீப்பு மேல நிக்க வச்சு என்னன்னு சொல்லுவாரு, என்னன்னு ஓட்டு கேட்பாரு. அப்படியே பண்ணா கூட 2 வீடியோவை மேட்ச் பண்ணி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும். ட்ரோல் மெட்டீரியலா மாறி நிற்பாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவைதானாப்பா? தேவையே கிடையாது. அதனால அவரை வெறுப்பத்தையே ஏதாவது விலகி போறமா பண்ணுங்க. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு நாள் கட்சியோட மேலிடம் இதை சொல்லுவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெறியோடு, ஈகோ கலந்த வெறியோடு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்ப பாருங்க நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி தான் பாருங்க இந்த தேர்தல் பொறுப்பாளர் பட்டியலை வெளியிட்டு அவரை வெறுப்பேற்றி அதிலிருந்து விலகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு 4 கோடியார் அவர்கள். இந்த இடத்துல யாருக்கா சந்தேகம் வரலாம், கட்சியோட மேலிடம் தான் சொன்னாங்க வெறுப்பேற்றத்துக்காக அப்படின்னு எப்படிங்க தெரியும் அப்படின்ட்டு. கட்சியோட மேலிடம் சொல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஸ்கேஜேபி கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்கின்ற உத்தேச பட்டியல் கூட வெளியிடாத போது, மறுபடியும் சொல்றோம் வெளியிடாத போது எப்படி 72 தேர்தல் பொறுப்பாளர் நியமன பதவியோட பட்டியலை வெளியிடுவாரு? ஸோ கட்சியோட மேலிடம் சொல்லிதான் அவரை வெறுப்பேற்றத்துக்காக இந்த வேலையை பண்ணி அவர் இன்னைக்கு விலகி போறேன்றாரு. நீங்க நியமனம் பண்ண இந்த இடத்துல நான் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது, எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு, பர்சனல் வேலை இருக்கு, என் அப்பாக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, நான் அந்த பொறுப்பில் இருந்து விலகுறேன்னு சொல்லி விலகி போயிருக்காரு. ஒருவேளை இந்த இடத்துக்குலாம் போக மாட்டேன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் இங்கே கிட்டக்க பக்கத்துலேயே எங்கேயாவது இருக்கிற மாதிரி லிஸ்ட் எல்லாம் மாற்றி ப்ரிப்பேர் பண்ணி அவருக்காக கொடுப்பாங்களா இல்லையான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் ஒரு பாட்டு காதில் ஒழிச்சிக்கினே இருக்கு. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, எவ்வளவு பில்டப் பண்ணாருங்க. இன்றைக்கு விஜய் செய்கின்ற பில்டப்பை காட்டிலும் பல மடங்கு பில்டப் பண்ணாரு. அவர் பண்ண பில்டப்பை பார்த்து அடுத்த சிஎம் டீ மலதான்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா இன்றைக்கு இவரோட முடிவு கோவிந்தா கோவிந்தா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா டீமலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. இதுக்கு நடுவில் வந்த தகவல்கள், செய்திகள் என்னவென்றால் டீமலை தனி கட்சி தொடங்க போறாரு.
அந்த தனி கட்சி தொடங்கி அவர் தனியா நிக்க போறாரு, அதுவும் பாருங்க மேலிட உத்தரவோடு தொடங்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இவர் 2026 தேர்தலில் வேட்பாளராக நிப்பாரா இல்லையான்னு கூட தெரியாதுன்னு தகவல் கூட வந்துட்டு இருக்கு. வருகின்ற தகவல்கள் அனைத்தும் எந்த வகையில் உண்மை என்று அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் தான் தெரியும். மறுபடியும் சொல்ற ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.